ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். மிரர் முன்னாடி நிக்கும் போது நீங்க உங்க பாடியை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்றீங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் ஃபிட்டா இருந்தா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா, இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு உள்ளுக்குள்ள ரெக்ரெட் பண்றீங்களா? ப்ராப்ளம் என்ன தெரியுமா? உங்க பாடி வீக் இல்ல, உங்க ஐடென்டிட்டி தான் வீக் ஆயிடுச்சு. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜிம் இல்லனா பாடி பில்ட் ஆகாது. வீட்ல இருந்து எப்படி ஒரு நல்ல பாடி பில்ட் பண்ண முடியும்? எஸ், முடியும். உங்க மசிலுக்கு நீங்க தூக்குறது டம்பிளா இல்ல செங்கலான்னு தெரியாது. அதுக்கு தேவையானதெல்லாம் ஒண்ணுதான், ஸ்ட்ரெஸ். நீங்க டெய்லி சேம் லெவல் ஸ்ட்ரெஸ் கொடுக்க கொடுக்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆகும், ஸ்ட்ராங் ஆகும், க்ரோ ஆகும். இதனாலதான் மைலோவால 400 கிலோக்கு மேல இருந்த மாட்டை கூட சுலபமா தூக்கிட்டு போக முடிஞ்சது. இதுக்கு சிம்பிள் காரணம், சயின்ஸ்ல இத ப்ராக்ரசிவ் ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க. மைலோ அந்த மாட்டை கண்ணுக்குட்டியே இருந்த ஸ்டேஜ்ல இருந்து டெய்லி தூக்க ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த கண்ணுக்குட்டியோட வெயிட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சது. ஆனா அவரும் டெய்லி அதை தூக்கிட்டு போனதுனால கண்ணுக்குட்டி மாடா மாறின பிறகும் அவருக்கு கண்ணுக்குட்டி தூக்குறது போலவே ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா அவர் மசில் அவர் தூக்குற வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிச்சு. சோ நீங்களும் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு புஷ்அப் கூட எடுக்க முடியாத உங்களால 100 புஷ்அப் வரை எடுக்க வைக்க முடியும். வெல்கம் டு 90 டேஸ் சேலஞ்ச். டெய்லி 10 நிமிஷம் ஜிம்ல இருக்கிற மெஷின் இல்லாம வீட்ல இருக்கிற டூல்ஸ் வச்சு ஒரு ஏஸ்தெட்டிக் பிசிக் கிடைக்கிறது 100% பாசிபிள் தான். அதுக்கு நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்டு பிளானை ஃபாலோ பண்ணணும். மண்டே உங்களுக்கான புஷ் டே. இதுல உங்களோட செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸை டார்கெட் பண்ணி ஒர்க் அவுட் கொடுக்க போறோம். டியூஸ்டே ரெஸ்ட் டே, ஏன்னா மசில் growthக்கு ரெக்கவரி ரொம்ப முக்கியம். வெனஸ்டே புல் டே, இதுல உங்க பேக் அண்ட் பைசெப்ஸை டார்கெட் பண்ண போறோம். தேர்ஸ்டே ரெஸ்ட். ஃப்ரைடே லெக் டே, இதுல உங்க ஃபுல் லெக்ஸ் அண்ட் ஆப்ஸை டார்கெட் பண்ண போறோம். சாட்டர்டே ஆக்டிவ் ரிகவரி, அதுல வாக்கிங் இருக்க போகுது கண்டினியூ 30 மினிட்ஸ்க்கு. சண்டே ஃபுல் ரெஸ்ட், நீங்க அன்னைக்கு என்ஜாய் பண்ணலாம். இதுல மொத்தமா 3 எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கும். புஷ்அப்ஸ், ஷோல்டர் பிரஸ், டிப்ஸ். இது ஒவ்வொன்றுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு, லைக் பிகினர்ஸ் டு அட்வான்ஸ் லெவல் வர. நம்பர் 1 புஷ்அப்ஸ். அப்படி நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா அப்போ நீ புஷ்அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல ஸ்கிரீன்ல காட்டுற பொசிஷனுக்கு வந்துருங்க. உங்க கைகள் ரெண்டும் அகலமா டி ஷேப்ல வைக்காம ஜஸ்ட் உங்க ஷோல்டருக்கு நேரா இல்லாம கொஞ்சம் தள்ளி ஏரோ ஷேப்புக்கு மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெதுவா உங்க செஸ்ட் ஆல்மோஸ்ட் தர மேல படுற அளவுக்கு கீழே வாங்க. பட் கீழே டச் ஆகிறதுக்கு முன்னாடியே 1 செகண்ட் அப்படியே பாடியை ஹோல்டு பண்ணிட்டு பிறகு அப்படியே மேல கொண்டு வந்துடுங்க. இதை நீங்க 15 டைம் ரிப்பீட் பண்ணணும். பிறகு 1 மினிட் ரெஸ்ட் விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 3 செட்ஸ் 15 ரெப்ஸ் நீங்க பண்ணணும். என்னைக்கு இது உங்களுக்கு ஈஸியா தோணுதோ அன்னையில இருந்து நீங்க நார்மல் புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மல் புஷ்அப் இது இன்டர்மீடியட் லெவல். வீடியோல தெரியற மாதிரி உங்க கால்கள் அண்ட் பாடி எல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி பண்ணுங்க. முக்கியமா நீங்க புரிஞ்சுக்கணும், புஷ்அப்பை வேகமா செய்ய கூடாது, நீங்க பொறுமையா தான் பண்ணணும். அப்படி இந்த புஷ்அப்பையும் உங்களால ஈஸியா பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க டிக்ளைன் புஷ்அப், டைமண்ட் புஷ்அப் அண்ட் டெம்போ புஷ்அப்ஸ், இப்படி அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிற புஷ்அப் நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ஸ்டார்டிங்ல ஈஸி லெவல்ல இருந்து டேஸ் போக போக உங்க புஷ்அப் லெவலையும் அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். அண்ட் உங்களோட ரெப்ஸையும் அதிகரிக்கணும். உதாரணத்துக்கு உங்களால இப்போ 20 புஷ்அப் தான் எடுக்க முடியுதுன்னா அப்போ 25க்கு அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வீக் 30க்கு ட்ரை பண்ணுங்க. நம்பர் 2 பைக் புஷ்அப்ஸ். இதுல பிகினர் ஸ்டார்ட் பண்ணணும் இன்க்ளைன் பைக் புஷ்அப்ஸ்ல இருந்து. ஃபர்ஸ்ட் உங்க வீட்ல இருக்கிற சோஃபா ஆர் பெட்டோட எட்ஜ் மேல கைகளை வைங்க. கால்கள் ஃப்ளோர்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஹிப் அப்படியே மேல லிஃப்ட் பண்ணுங்க வி ஷேப்புக்கு. இப்போ ஸ்லோவா ஹெட்ட சோஃபா பக்கம் கீழ கொண்டு வாங்க. அப்புறம் ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணி மேல வாங்க. இதை நீங்க 3 செட்ஸ் 6 to 10 ரெப்ஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு இது பண்றது ஈஸி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள்ல இருந்து நீங்க பைக் புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்க உங்க ஹேண்ட்ஸை ஃப்ளோர் மேல வச்சு ஹிப்பை மேல லிஃப்ட் பண்ணுங்க வி ஷேப்புக்கு. பிறகு ஹெட்ட ஃப்ளோர் பக்கம் ஸ்லோவா கொண்டு போகணும். அப்புறம் ஸ்ட்ராங்கா மேல வரணும். இதை நீங்க 3 செட்ஸ் 8 to 12 ரெப்ஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு இது பண்றது என்னைக்கு ஈஸியா தோணுதோ அன்னையில இருந்து நீங்க அட்வான்ஸ் லெவல் எலிவேட்டட் பைக் புஷ்அப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் மறந்துடாதீங்க, ஸ்டார்டிங்ல ரெப்ஸ் கம்மியா தான் உங்களால பண்ண முடிஞ்சாலும் 3 செட்ஸ் பண்ணுங்க. அண்ட் நாட்கள் ஆக ஆக ரெப்ஸோட கவுண்ட அதிகரிச்சிட்டே போங்க. நம்பர் 3 சேர் டிப்ஸ். புஷ் டேல ட்ரைசெப் சைஸை பில்ட் பண்ண பெஸ்ட் எக்ஸசைஸ் தான் சேர் டிப்ஸ். ஆர்ம்ஸ் திக்னஸ்க்கு ட்ரைசெப்ஸ் ரொம்ப முக்கியம். சோ நீங்க இந்த எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ண கூடாது. அப்படி நீங்க பிகினரா இருந்தா பென்ட் நீ சேர் டிப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராங்கான சேர் எடுத்துக்கோங்க. சேர் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆக கூடாது. பிறகு உங்க கைகளை வீடியோல காட்டுற மாதிரி சேர்ல வச்சுக்கிட்டு கால்களை ரொம்ப ஸ்ட்ரைட்டா பண்ணாம இந்த மாதிரி பொசிஷன்ல பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி பண்ண ஆரம்பிங்க. இதை நீங்க பண்ண ஈஸியா ஃபீல் பண்றப்போ நீங்க ஸ்ட்ரைட் லெக் சேர் டிப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முன்ன பார்த்த மாதிரியே தான், பட் உங்க லெக்ஸ் நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சு பண்ணணும். 3 செட்ஸ் 10 to 15 ரெப்ஸ். எப்போ உங்களுக்கு இது ஈஸியா தோணுதோ அப்பையில இருந்து நீங்க வெயிட்டட் சேர் டிப்ஸ் பண்ணணும். ஒண்ணுமில்ல, ஜஸ்ட் புக்ஸ் நிரப்பின பேக்க உங்க
உங்க மடியில வச்சு பண்ணுங்க. இதை நீங்க 3 sets 12 to 15 reps பண்ணுங்க. புஷ் டே உங்க பாடியோட ஃப்ரண்ட் சைட பில்ட் பண்ணுச்சு. புல் டே உங்க பாடியோட பேக் சைட பில்ட் பண்ண போகுது. இதுல நீங்க மொத்தமா 3 எக்ஸசைஸ் பண்ண வேண்டி இருக்கும். இது எல்லாமே உங்க லேட்ஸ்க்கு வி ஷேப் கொடுக்கும், மிடில் பேக் திக்னஸ் கொடுக்கும் அண்ட் ரியர் ஷோல்டரை நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரக்சர்டா மாத்தும். நம்பர் 1 பாடி வெயிட் ரோஸ். ஒரு ஸ்ட்ராங்கான டேபிள் கீழே இந்த மாதிரி படுத்துக்கோங்க. உங்க வீட்ல கட்டில் இருந்தா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டேபிளோட எட்ஜை நல்லா கிரிப்பா புடிச்சு பாடியை நல்லா மேல புல் பண்ணுங்க. உங்க செஸ்ட் டேபிள டச் பண்ற அளவுக்கு கிட்ட போயிட்டு திரும்ப டவுன் வரணும். இந்த மாதிரி நீங்க 3 sets 8 to 15 reps பண்ணணும். பட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க 15 reps தான் பண்ணணும்னு இல்ல. உங்க மசிலுக்கு பெயின் ஏற்படுற வரை நீங்க இத பண்ணணும். அப்பனாதான் உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். நம்பர் 2 சூப்பர்மேன் ஹோல்ட். சூப்பர்மேன் வானத்துல பறக்கறத பாத்திருக்கீங்கல்ல, அதே போல நீங்க தரையில பறக்கணும். முதல்ல தரையில இந்த மாதிரி படுத்துக்கோங்க. பிறகு உங்க கால்களை மேல தூக்குங்க. பிறகு தலை அண்ட் கைகளையும் இந்த மாதிரி தூக்கி பறக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை நீங்க 3 sets 15 to 20 reps செய்யணும். நம்பர் 3 ரிவர்ஸ் ஸ்னோ ஆங்கிள். தரையில படுங்க, பட் உங்க ஹெட் தரையில டச் ஆக கூடாது. பிறகு உங்க 2 கைகளையும் நீட்டி தரையில டச் ஆகாம அப்படியே உங்க தை வர ஒட்டி கொண்டு போங்க. பிறகு ரிட்டர்ன் பண்ணுங்க, அப்புறம் ரிப்பீட் பண்ணுங்க. இத முடிஞ்ச அளவு ஸ்லோவா 3 sets பண்ணுங்க. உங்க மசில் பெயின் ஃபீல் பண்ற அளவுக்கான ரெப்ஸ் பண்ணுங்க. மோஸ்ட் பீப்புள் மிஸ் பண்ற டே தான் லெக் டே. பட் நீங்க இத பண்ணியே ஆகணும். ஏன்னா இது டார்கெட் பண்ணது உங்களோட குவாட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், glutes, calves and abs. சோ இதையும் நீங்க பண்ண பிறகுதான் உங்களுக்கு ஒரு உண்மையான ஆஸ்தெட்டிக் பாடி கிடைக்க ஆரம்பிக்கும். லெக் டேல மொத்தமா 5 எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும். நம்பர் 1 ஸ்குவாட்ஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். நேரா நின்னுக்கோங்க. உங்க 2 கைகளையும் இப்படி கோத்துக்கிட்டு அப்படியே கீழே வாங்க, ஒரு சேர் மேல உட்கார்ற லெவலுக்கு. தென் அப்படியே இந்த பொசிஷன்ல 1 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. பிறகு ஸ்லோவா மேல வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க பேக் போன் பெண்ட் ஆகி கூன் போட்ட மாதிரி இருக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா இருக்கணும். எப்போ உங்களுக்கு 3 sets 12 to 15 reps பண்றது ஈஸியா தோணுதோ, அப்போ இதோட அட்வான்ஸ் லெவலா கையில ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க. உங்களோட பேக் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள்ட்ட 2 kg or 5 kg டம்பிள் இருந்தா இன்னுமே பெட்டர். ஒரு பெஸ்ட் டம்பிள்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 2 லஞ்சஸ். இத பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டா நின்னுக்கோங்க. பிறகு ஒரு காலை ஃபார்வர்ட்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உங்க கால் முட்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளோர்ல டச் பண்ற லெவலுக்கு கொண்டு போங்க. அப்புறம் மேல வந்துடுங்க. அடுத்து இன்னொரு காலுக்கும் அதே மாதிரி பண்ணுங்க. இத நீங்க 3 sets 8 to 10 reps பண்ணணும். அப்படி இது உங்களுக்கு எப்போ ஈஸியா தோணுதோ அப்போ இதோட அட்வான்ஸ் லெவலா கைகள்ல டம்பிள் வச்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 3 glute bridge. இத பண்றதுக்கு முதல்ல படுத்துக்கோங்க. பிறகு உங்க நீயை பெண்ட் பண்ணிட்டு ஹிப்ப மேல அப்படியே லிஃப்ட் பண்ணி 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பிறகு மெல்லமா ஹிப்ப கீழே கொண்டு வாங்க. இதே மாதிரி நீங்க 3 sets 12 to 15 reps பண்ணணும். நம்பர் 4 plank. இதை நீங்க 3 செட் செய்யணும். ஒவ்வொரு செட்டுக்கும் 30ல இருந்து 45 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பட் நாட்கள் போக போக 1 மினிட்டுக்கு மேல ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிளாங்க் உங்க ஆப்ஸ்க்கு மட்டும் இல்ல, உங்களோட ஒட்டுமொத்த பாடியவே இது ஸ்ட்ரென்தன் பண்ணுது. நம்பர் 5 crunches. இதையும் நீங்க 3 செட்ஸ் 15 to 20 reps பண்ணணும். இத பண்றப்போ நல்லா ஃபீல் பண்ணி பொறுமையா பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ புஷ் டே முடிஞ்சது, புல் டே முடிஞ்சது, லெக் டேவும் முடிஞ்சது. எந்தெந்த டேல எந்தெந்த ஒர்க் அவுட்ல பண்ணணும்னு ஸ்கிரீன்ல காட்டுறேன். வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா எக்ஸசைஸும் நீங்க பண்றீங்க, ஆனா டயட்ல பிளான் இல்லாம விட்டுட்டீங்கன்னா அப்போ மசில் growth ஸ்லோ இல்ல, ஆல்மோஸ்ட் 0 ஆயிடும். ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ற டைம்ல மசிலுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுது இல்ல, அப்போ டார்கெட்டட் மசில் ஃபைபர்ல ஸ்மால் டேமேஜ் ஏற்படும். இத சயின்ஸ்ல மைக்ரோ டியர்னு சொல்லுவாங்க. இந்த டேமேஜை ரிப்பேர் பண்ண சரியான மெட்டீரியல் வேணும், அதுதான் புரோட்டீன். சிமெண்ட் இல்லாம வால் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்காதோ அதே போலதான் உங்க பாடி ஸ்ட்ராங்கா இருக்க புரோட்டீன் ரொம்ப அவசியம். இந்த புரோட்டீன் கொடுக்கலனா உங்க மசில் grow ஆகாது. அட் த சேம் டைம் நீங்க ஒர்க் அவுட் பண்ண எனர்ஜி வேணும்ல, அப்பனாதான் உங்க ரெப்ஸை டே பை டே இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த எனர்ஜிக்கு தேவை கார்போஹைட்ரேட்ஸ். அட் த சேம் டைம் உங்க டெஸ்டோஸ்டிரான் அதிகரிச்சு உங்களை ஒரு ஆண்மகனா காமிக்க ஹெல்தி ஃபேட்ஸும் ரொம்ப அவசியம். சோ நீங்க இந்த 90 டேஸ் சேலஞ்சில் என்னெல்லாம் சாப்பிடணும்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. புரோட்டீனுக்காக நீங்க எக்ஸ், பால், தயிர், பருப்புகள், பீனட்ஸ், சோயா சங்க்ஸ், பன்னீர். காப்ஸ்க்காக நீங்க ரைஸ், ரொட்டி, ஓட்ஸ், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, ஃப்ரூட்ஸ். நிறைய மக்கள் காப்ஸ் அவாய்ட் பண்றாங்க. பட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ற சமயத்துல காப்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து ஹெல்தி ஃபேட்ஸ்க்கு கிரவுண்ட் நட், ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், கீ. சோ காலையில 3 வேக வச்ச முட்டை பிளஸ் தோசை ஆர் ஓட்ஸ். மதியம் ரைஸ் பிளஸ் வெஜிடபிள் பருப்பு சாம்பார் பிளஸ் தயிர். ஈவினிங் கை நிறைய நட்ஸ்
பிளஸ் ஃப்ரூட்ஸ். நைட் ரைஸ் ஆர் சப்பாத்தி பிளஸ் வெஜிடபிள்ஸ் பிளஸ் சோயா ஆர் எக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு நீங்க சாப்பிடுற சாப்பாட்டு மேல அதிக கவனம் செலுத்தணும். கம்மியாவும் சாப்பிட கூடாது, அதிகமாவும் சாப்பிட கூடாது, அண்ட் தப்பான உணவும் சாப்பிட கூடாது. ஆல்ரெடி எப்படி சாப்பிடணும், எப்படி அதிகமா சாப்பிடறத கண்ட்ரோல் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அது உங்க கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஃபிட்டா வச்சுக்க உதவி பண்ணும். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா எண்டில் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காம இந்த வீடியோட சேர்த்து அதையும் பாருங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் செம்ம யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். பட் பார்த்ததோட நிறுத்திக்காம ஒவ்வொருத்தரும் இந்த 90 டேஸ் சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி மார்னிங் 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க எப்போ வேக்கப் ஆகுறீங்களோ 5 மணிக்கோ இல்ல 6 மணிக்கோ எழுந்த முதல் 10 நிமிஷத்துக்கு இந்த வீடியோவை திரும்ப பார்த்து இதுல இருக்கிற மாதிரியே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாம இருக்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லனா லைக் பண்ணிடுங்க. லைக்டு வீடியோஸ்ல இது சேர்ந்துடும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.